Hello students, welcome to our channel. So already நம்ம என்ன பார்த்திருந்தோம், construction of similar trianglesல less than 1 value எப்படி நம்ம வரையறது அப்படின்னு பார்த்திருந்தோம். இப்போ greater than 1 அப்படின்னா அந்த சம்மை எப்படி சால்வ் பண்றது அப்படினா ஆல்ரெடி இருக்க ட்ரையாங்கிள்ல இந்த L வெளியே எக்ஸ்டெண்ட் பண்ணி L டேஷ்னும் இந்த N வெளியே எக்ஸ்டெண்ட் பண்ணி N டேஷ்னும் கொடுக்க போறோம். ஓகேவா? சின்ன ட்ரையாங்கிளை பெருசாக்க போறோம். ஏன்னா இது greater than 1. இப்போ நம்ம இதோட எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 4.11 இதோட ஸ்கேல் ஃபேக்டர் என்ன கொடுத்துருக்காங்க 7/4 greater than 1. அப்போ இந்த கொஷினை பார்த்தோன்னே நமக்கு என்ன தெரியணும், குட்டி ட்ரையாங்கிளை பெருசாக்க போகிறோம் அப்படின்ட்டு. அப்போ எல் டேஷ் வெளியே என் டேஷ் வேணும் வெளியே. ஓகேவா? இப்படி தான் ரஃப் டயக்ராம் இருக்கணும். ஃபேர் டயக்ராம் வரைகிறதுக்கு LMN ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு, ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா வெளியே தான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோன்னு, அதனால் இந்த எல் லைனை பெருசாகவே வரைஞ்சிக்கணும் எடுத்தோடனே. அதே மாதிரி என் லைனையும் இதே மாதிரி பெருசாக வரைஞ்சிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஆஸ் யூஷுவல் ப்ரொடக்டர் எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட் இருக்குல்ல எம்மில் திருப்பி வச்சு 45 டிகிரி வர மாதிரி மார்க் பண்ணிக்கணும். 50க்கும் 40க்கும் இடையில. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் இந்த எம் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இது வரலும் 45 டிகிரி ப்ரொடக்டரில் வச்சு. இப்போ அகெயின் என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட காம்பஸில் ஏதோ ஒரு ஆங்கிள் எடுத்துகிட்டு, நமக்கு இங்கே பாருங்கள் என்ன கொஷின்னு 7. அப்போ 7ங்கிறனால நம்ம M1 M2 அப்படின்னு சொல்லிட்டு அப் டு M7 ஆர்க் வரைக்கும் மெஷர்மெண்ட் மாறாமல் அடிக்கணும். இப்போ பாருங்கள் 7 ஆர்க் வரைஞ்சிட்டோம். நம்ம ப்ரீவியஸ் அதாவது லெஸ் தென் 1 சம்க்கு என்ன பண்ணியிருப்போம், லாஸ்ட் பாயிண்ட் கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா அப்படியே ரிவர்ஸில் 4 தான் சின்ன நம்பராக, அப்போது 4th பாயிண்ட் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்மால் ட்ரையாங்கிள் தான் ஃபார்ம் பண்ணணும். இப்போ பாருங்கள் M4 கனெக்ட் பண்ணிட்டோமா என்னோட. இப்போ ஆஸ் யூஷுவல் இதுக்கு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணணும். இதுக்கு ஆங்கிள் எப்படி ஃபார்ம் பண்ணுவோம், இந்த மாதிரி ஆங்கிள் ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதே பாயிண்ட் மாறாமல், இந்த அளவு மாறக்கூடாது. நமக்கு 7 தான் இல்லையா, அப்போது 7 அப்படிங்கும்போது இந்த இடத்துல வச்சு M6க்கும் M7க்கும் நடுவில் மெஷர்மெண்ட் மாறாமல் பெரிய ஆர்க் ட்ரா பண்ணணும். இப்போ நான் பெரிய ஆர்க் ட்ரா பண்ணிட்டேன். இப்போது மெஷர்மெண்ட்டை மாற்றணும். இந்த ஆங்கிளை மெஷர் பண்ணிவிட்டு நம்ம வரைஞ்ச நியூ ஆர்க்கோட சென்டரில் வச்சு, புதுசாக வரைஞ்ச ஆர்க்கோட சென்டரில் வச்சு இந்த ஆர்க் பாயிண்ட்டை கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு கட்டிங் பாயிண்ட் கிடச்சிருக்கு. இதை நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ இதை நான் ஜாயின் பண்ணியிருக்கேன்னா, இந்த நான் ஜாயின் பண்ணியிருக்க இந்த வேல்யூ தான் எனக்கு என்னது என் டேஷ். ஓகேவா? உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறது வேணாம்னா நீங்கள் அழிச்சிக்கிறதா இருந்தாலும் அழிச்சிக்கலாம். என் டேஷ் நான் ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ சேம் ப்ரொசீஜர் தான். என்ன பண்ணணும், அப்படியே மேலே இந்த இடத்துல வச்சு ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணி கட் பண்ணுறேன். ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த ஆங்கிள் மாறாமல், இந்த ஆங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்குமா, இந்த ஆங்கிள் மாறாமல் அப்படியே என் டேஷில் வைக்கணும். என் டேஷ் வச்சு உள்ளே தான் கட் பண்ணணும். ஏன்னா முன்னையே இப்படி இந்த இடத்துல ஆர் டேஷ் இருக்கும், இங்கே வச்சு உள்ளே கட் பண்ணுவோம். அதே ப்ரொசீஜர் தான். என் டேஷில் வச்சு இந்த இடத்த கட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், என் டேஷ் பெரிய ஆர்க் வரைஞ்சிட்டேன். இப்போ இதோட மெஷர்மெண்ட் நான் எடுக்க போகிறேன். கிட்டத்தட்ட ஒரே பாயிண்ட் தான் வரும், லைட்டாக தான் டிஃபர் ஆகும். இப்போ இந்த மிட் பாயிண்டில் வச்சு நான் இந்த ஆர்க்கை கட் பண்ணணும். இப்போ நான் இந்த மிட் பாயிண்டில் வச்சு இந்த ஆர்க்கை கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த என் டேஷை இந்த எல் லைனோட ஜாயின் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த என் டேஷோட மிட் பாயிண்ட்டு அது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த ஆர்க்கோட மிட் பாயிண்ட்டு அண்ட் நியூ லைன் நம்ம எல் டேஷ் வெளியே ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட நேம் எல் டேஷ். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக நம்மளோட அளவு காரணி greater than 1 இருக்குது அப்படின்னா அதோட ஃபைனல் ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி இப்படி தான் இருக்கும் ட்ராயிங். ஓகேங்களா? LMN எல் டேஷ் வெளியே, அதே மாதிரி என் டேஷும் வெளியில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு மார்க்காக தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.